நீங்க அப்படி நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதை சொல்ற? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இந்த நடிப்பை அங்க கொஞ்சம் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மனசு இல்லைனாலும் ஏதோ வாய் வார்த்தைக்காவது நல்லா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் 2 பேரும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? ஏன் பொண்ணி, ஏன் வருத்தம் உனக்கு புரியலையா? ஏங்க, அவங்க மேல எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா இல்ல கோவம் இல்லையா? ஆனா நான் அவங்கள ஏத்துக்கல. பொண்ணே, உன்ன மாதிரிலாம் ஈஸியா என்னால மனசை மாத்திக்க முடியாது. ஏன் முடியாது? முடியும், மாத்தி தான் ஆகணும். அவங்க வயசுல சின்னவங்க, அனுபவமும் அறிவும் கம்மி. நாம தானே பெரியவங்க, அதுக்கேத்த மனப்பக்குவம் நமக்கு தானே வேணும். அவங்க தப்ப உணர்ந்து வந்துட்டாங்க, நாம ஏத்துக்கலாம் இல்லங்க. இங்க பாரு பொண்ணே, நான் அவங்கள எதிரியாவோ இல்ல கெட்டவங்களாவோ நினைக்கல. ஏன்னு தெரியாத கோவமும் வருத்தமும் இன்னும் என் மனசுக்குள்ள மிச்சம் இருக்கு. அதனாலதான் அவங்கள என்னால மனசார ஏத்துக்க முடியல. அது சரி, நாம அவங்கள மன்னிச்சு ஏத்துக்குவோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு. அதுக்காக தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம திரும்பவும் மூஞ்ச காமிச்சோம்னா அதனால அவங்க எந்த தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுல்ல. நீ சொல்றதை என்னால புரிஞ்சிக்க முடியுது. என் மனசு ஒன்னும் இரும்பு இல்ல பொண்ணே. நினைச்ச மாதிரி உருக்கி அதை மோல்டு செஞ்சுக்க. கொஞ்சம் எனக்கு டைம் கொடு. இப்பவே மாப்பிள்ள மாமாக்கு எங்களை பிடிக்கல, நாங்க இங்க இருந்தா தர்ம சங்கடம், அதனால நாங்க கிளம்புறோம்னு என்கிட்டயே சொல்றாரு. நான் தான் அவங்கள போக விடாம அப்படியே பிடிச்சு வச்சிருக்கேன். நான் அவங்கள இருக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அவங்க தாராளமா இருக்கட்டும். என்னங்க நீங்க இப்படி பேசினா எப்படி? முகம் கொடுத்து பேசலனா தூரத்த சொந்தக்காரங்க கூட அப்படியே போயிடுவாங்க. சொந்த பொண்ணும் மாப்பிளையும் அவங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்காதா? இப்போ ஒருவேளை அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம ராணியக்கா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும்ல. கொஞ்சமாவது யோசிங்க. என்னதான் யோசிச்சாலும் என் பதில் இதுதான். நான் அவங்கள எதிரியாவோ வெறுப்பாவோ பார்க்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் ஏத்துக்க டைம் கொடுங்க. எல்லாருமா சேர்ந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ப்ளீஸ்.